டைரக்டர் ஜேபி இயக்கத்தில் டேனியல் பாலாஜி, டானியா ரவிச்சந்திரன், அருள்தாஸ் மற்றும் பாக்யராஜ் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் பிபி 180. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு 5 பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். சார், தங்க டாக்டர், அந்த ஆக்சிடென்ட் கேஸை பத்தி டீடைல் சொல்லுங்க. போலீஸ் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு பேர் பாரதி. பிபி 180 அதாவது பிளட் பிரஷர் 180. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரவுடி பிடிக்கிற கத்திக்கும் நம்ம டாக்டர் பிடிக்கிற கத்திக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? டாக்டர் கத்தி பிடிக்கிறதுனால இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகுது, ரவுடி கத்தி எடுக்கிறதுனால இங்கே என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உருவாகுது, இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தொழிலில் நேர்மையாக இருந்தால் என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும், இது வந்து மாரல் ஆஃப் த சொசைட்டியா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா, பிபி 180யோட ஆரம்பமே ஒரு மிஷ்கின் படத்தோட ஷார்ட்ஸ், அதாவது நம்ம டானியா ரவிச்சந்திரனோட ஷார்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு மிஷ்கின் படம் பார்க்குறப்ப எப்படி வந்து பாதத்துலேருந்து ஆரம்பிப்பார், இல்லைனா ரோட்லேருந்து ஆரம்பிப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஸ்கேல் அண்ட் ஃப்ரேம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க டானியாவோட காலில் இருந்து. ஸோ தானியா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டருங்கிறத ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயுமே அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தானியா வந்து எப்படி இவ்வளோ பிரேவாக இருக்காங்க, அவங்களுக்கு பேக் அண்ட் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஓப்பனுக்கு அப்புறமா தானியா வந்து டாக்டர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை நேர்மையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் தானியாவோட ஃப்ரேம் இங்கே இருக்க, இன்னொரு பக்கம் டேனியல் பாலாஜி த க்ரூவல் வில்லனா இந்த படத்தில் இருக்கார். சொல்லப்போனால் இதுதான் வந்து அவரோட கடைசி படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடைசி படத்தில் கூட மனுஷன் மிரட்டி விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நிறைய இடங்களில் டேனியல் பாலாஜியை ஒன் சைடாக பார்க்குறப்ப இப்போ தளபதி விஜய் அவர்களோட கெட்டப் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இடங்களில் சிமிலரிட்டிஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் டேனியல் பாலாஜியை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஓகே, பேக் டு த மூவி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய டானியா, அதாவது அவங்களோட மருத்துவத்துறையில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய டானியா ஒரு பக்கம். அதே நேரம் இந்த பக்கம் டேனியல் பாலாஜி ஒரு க்ரூவல் வில்லனாக இருக்கார். அந்த க்ரூவல் வில்லனுக்கு லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ். பாக்யராஜ் வந்து ஒரு எப்படி சொல்ற கிங் மேக்கராக இருக்கார். ஒரு ரவுடியாக இருந்து அதுக்கப்புறம் கேங்ஸ்டராக மாறி அவர் கீழே பேல பார்த்தா ரெண்டு பேர். அதில் ரைட் ஹேண்டா டேனியல் பாலாஜி, லெஃப்ட் ஹேண்டா இன்னொருத்தர் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரிவால்வரி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, நீ அங்கேனா நான் இங்கே, நான் காசிமேட்டில் இருக்கக்கூடிய பெரிய டான், நீ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பெரிய டான், இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் போகுது. ஸோ அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை ஒரு பக்கம் டேனியல் பாலாஜி ஃபேஸ் பண்ணுறாரு. அதே நேரம் பாக்யராஜுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்குள்ளே டேனியல் பாலாஜி உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த பிரச்சனை நீ தான் அப்படியே தீர்த்து வைக்கணும்னு சொல்லி பாக்யராஜ் ஒரு பக்கம் வந்து டேனியல் பாலாஜி அணுக, டேனியல் பாலாஜி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரும் அந்த பிரச்சனை பண்ணுறது அங்கிட்டு போனால் அந்த பக்கம் இருக்கிறது வந்து தானியா ஹோப். அப்போ சரி தானியா ஹோப் தானே இங்கே என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டேனியல் பாலாஜி கால் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீ வந்து எனக்கு இப்படிப்பட்ட ரிப்போர்ட் கொடு, ஒரு டாக்டராக எனக்கு இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வேணும்னு கேட்குறாரு. பட் அந்த ரிப்போர்ட்லாம் தர முடியாது, நான் என்னோட தொழில் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லி தானியா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க நேர்மையான ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இத்தனை நாளாக நம்ம இன்டர்வலில் ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லன்ட்ட பேசுகிறத பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின், ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமில் ஒரு ஹீரோயின் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே இன்டர்வல் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. டேனியல் பாலாஜி விசஸ் தானியா. அதுக்கப்புறம் பாக்யராஜ் என்ன மாதிரியான விஷயங்கள் கையில் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே நகர்வுகள் இருக்குது. ஒரு இடத்துல டேனியல் பாலாஜி எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காப், அதாவது போலீஸ் ரோல உள்ள தமிழ் வராரு. நம்ம டைரக்டர் தமிழ் இருக்காரு, அவர் உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறுது. அந்த ஒரு சரி பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு, இப்போ டேனியல் பாலாஜி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறப்போ, இங்கே ரவுடி கத்தி எடுத்தால் அது சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் நான் கேட்டிருந்தேன். ரவுடி கத்தி எடுத்தால் அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் தலையீடுகள் இருக்கும், அரசியல் பவர்கள் இருக்கும். அந்த அரசியல் பவரால் இங்கே அதிகாரங்கள் நசுக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். நசுக்கப்படுது மீன்ஸ் அதிகாரங்கள் வந்து செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அதனால் ஒரு பக்கம் தமிழோட போர்ஷன் ஈஸியாக முடிஞ்சிருது. அட் த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் வச்சு முடிக்கிறாங்க. அந்த ஷார்ட் தான் வந்து பிபி அதாவது பிளட் ப்ரெஷர் 180யோட ஓவரால் கன்வீன் கூட சொல்லலாம். நீ கத்தி எடுத்தால் எத்தனை பேரை வேணால் கொலை பண்ணலாம், எத்தனை பேரோட குடலை வேணால் உருவலாம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா குத்துறவன் எல்லாருமே குத்திட்டு அந்த ஓட்டையை பார்க்க போகிறது, அதாவது கத்தி போட்ட ஓட்டையை பார்க்க போகிறதில்ல, கழுத்தறுத்து அந்த காயத்தை பார்க்க போகிறதில்ல. ஆனால் டாக்டரான நாங்கள், நீ போட்ட ஓட்டையை நாங்கள் தான் பார்த்து தைக்கணும், நீ கழுத்தறுத்து அதையும் நாங்கள் தான் ஸ்டிச் பண்ணணும், இறந்து போனால் நாங்கள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்கு 4 கொலை பண்ணுற உனக்கே அவ்வளோ திணறு, ஒரு விட்டு துமுறு இருந்தால் ஒரு நாளைக்கு 10 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா போகிற எங்களுக்கு எவ்வளோ விஷயமா இருக்கும். கொலை பண்ணுற நீ ஒரு நாள் டாக்டராக இருந்து பாடுறாங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமை கிளைமேக்ஸில் வச்சு முடிச்சிருப்பாங்க. டாப்பாக இருக்கும் இந்த படம். வந்து கிளைமேக்ஸ் தான் டாப்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இவங்களாம் போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜிப்ரான் வந்து இறங்கி உள்ள விளையாட்டி, அது என்னோட படம், இது வந்து இவங்களோட படமா இல்லை ஜிப்ரான் பண்ணோட படமா அப்படிங்கிற மாதிரி ஜிப்ரான் போட்டு தேய்ச்சி எடுத்திருக்க அவ்வளோ மியூசிக். ஸோ தீ மாதிரி இருக்குது அவரோட இசையும். கிளைமேக்ஸில் வந்து ரவுடி ஒரு பக்கம் நியாயமாக மாறுறாரா இல்லையா, அதுக்கான காரணம் என்னவாக இருக்குது, தானியா வந்து கடைசியில் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது பின்னாடி ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி பிபி 180 படம் ட்ராவல் ஆகி முடியுது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியாக்கான ரைட்டிங்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேனியல் பாலாஜி டு தி கோர் வில்லன், அவர் திரும்பவும் சினிமாவில் பார்க்க முடியலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம். ஒரு பக்கம் அருள்தாஸ், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் சின்ன சின்ன போர்ஷன்ஸில் வராரு. அதுக்கப்புறமா படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் தான். அதே நேரம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக
ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நல்ல கதை ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. நிறைய இடங்கள்ல படம் திடீர்னு தொய்வலாகிறது. நல்லா விறுவிறுப்பு இருக்கக்கூடிய படத்தில் திடீர்னு எதுக்கு தொய்வல் ஏற்படுது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இவங்க இடம் கொடுத்தது கொஞ்சம் தொய்வலாக அமைஞ்ச ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு சினிமா பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் எப்படி வந்து ஒரு ரவுடி வந்து ஈஸியாக ஒரு போலீஸை வந்து வரும் கமிஷனர் போஸ்டிங்கில் இருக்க ஒருத்தர் ஈஸியாக எதுவும் பண்ணிட முடியுமா? அப்போ அந்த அளவு வந்து தமிழ்நாடு போலீஸ் சும்மா இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ளே எழுப்புறாங்க. இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனை சட்டையர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரேம் உள்ள தமிழ் டைரக்டர் தமிழ் தம் அடிக்கிறப்போ ஒரு சீன் வச்சிருப்பாங்க. தியேட்டரில் அந்த படத்தை பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சீனை நோட் பண்ணுங்கள். ஆட்சியில் யார் வேணா இருக்கலாம், ஆனால் எங்களோட கவர்மெண்ட் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போலீஸாக கன்வே பண்ணுறதுக்கு இந்த டைரக்டர் ஜேபி முயற்சி பண்ணியிருக்கார். ஆக மொத்தம் பிபி 180 படம் பார்த்து முடிக்கும் போது நம்மளுக்கும் கண்டிப்பாக பிபி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பிபி 180 உண்மையாகவே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏற்றுனுச்சா இல்லை பிளட் ப்ரெஷரை குறைச்சதா? உள்ள யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது? டேனியல் பாலாஜி யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.